மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு புகைப்படம் வைக்கிறேன். அவருடைய பேர் ஆகாஷ். அவருடைய வயது 18. இவர் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனதுக்கு பின்னாடி கூட கதை இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கேளுங்க. இது மிக முக்கியமான பாடம் நம்ம எல்லாருக்கும், முக்கியமாக இளைஞர்களுக்கு. 18 வயது பையன். இந்த பையன் என்ன பண்ணுறான், சுரண்டைன்னு ஒரு பகுதி, சுரண்டைன்ற பகுதியில் அவங்களோட பாட்டி, தாய்வழி பாட்டி இறந்து போயிடுறாங்க. பாட்டி இறந்து போனதுக்கு போய் அங்கே தாய் மாமா வீட்டில் தங்குற இடத்துல நைட்டு 12 மணிக்கு ஏதோ கடிச்சிருந்து கத்துறாரு. அவருக்கு வயிறு வலின்னு சொல்லி கத்துறாரு, வயிறு பிடிச்சிட்டு. அவரோட சேர்த்து சின்னத்துறைன்னு ஒரு பையன், அவனுக்கு 19 வயசு, அவனுக்கு உறவினர், 2 பேரும் கத்துறாங்க. 2 பேரும் கத்துனதும் தூக்கிக்கிட்டு சுரண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு ஓடுறாங்க. ஓடும்போது மணி 12 போனால் சுரண்டை மருத்துவமனை இயங்கவே இல்லை. அங்கே இருந்து சுமார் 8 கிலோமீட்டருக்கு வெளியில் பைக்கில் தூக்கி வச்சுட்டு ஓடுறாங்க. அந்த பகுதி பேர் விகே புதூர். இதுவும் தென்காசி மாவட்டம், விகே புதூர். இந்த விகே புதூருக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை யாரையுமே காணோம். இல்லை யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து 28 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆலங்குளம் பகுதிக்கு ஓடுறாங்க. அந்த பகுதியில் ஜிஹெச் இருக்கு. அந்த ஜிஹெச்சுக்கு போனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ அவங்க கேட்குறாங்க, அட்லீஸ்ட் எங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் சேவையாக கொடுங்க, ஏதாவது மருத்துவமனை தேடி பிடிக்கணும்னு. பெரிய உதவி எதுவும் கிடைக்கல. திரும்ப அந்த பையனை எடுத்துகிட்டு பக்கத்தில் அங்கே தேடுறதுல மணின்னு ஒரு கிளினிக் இருக்குது. அங்கே போய் தற்காலிகமாக இந்த முதல் தரம் சிகிச்சை இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்றாங்க. கொடுத்தா இன்னும் பெரிய பிரச்சனை தீர்ற மாதிரி தெரியல. திரும்ப பசங்களை போட்டுக்கிட்டு சுரண்டை போய் வேற ஏதாவது ட்ரை பண்ணால் முடியலை. அதற்கப்புறம் இவங்களுக்கு ஒரு 3:45 போல ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென்காசி மருத்துவமனை கொண்டு போயிருக்க, ஒரே பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ஏதோ தேடுறதுக்கிட்டோன்னே தென்காசி மருத்துவமனை கிளம்புறாங்க. அது சுமார் 30-40 கிலோமீட்டருக்கு வெளியில் கிளம்பி ஓடுறாங்க. தென்காசி மருத்துவமனைக்கு போனால் அங்கே வந்து பாம்பு கடிக்காது, ஆனால் பாம்பு கடிக்கு மருந்து இல்லையே அப்படின்றாங்க. திரும்ப அந்த பையன் தூக்கி திருநெல்வேலி மருத்துவமனை போறீங்களா அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் மருத்துவமனைக்கு அனுப்பி விடுறாங்க. இதுவே டிஸ்ட்ரிக்ட் மருத்துவமனை தான், இது மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இல்லை. தூக்கிட்டு திருநெல்வேலிக்கு ஓடு, எங்கே 60 கிலோமீட்டர் திருநெல்வேலிக்கு தூக்கிட்டு ஓடுனா போய் சேர்க்கும் போது பையன் இறந்து போயிடான். அவனை கடிச்சதை கட்டுவிரியன் பாம்பு. அந்த இன்னொரு பையன் சீரியஸாக இருக்கான், ஒருத்தன் இறந்துட்டான். இந்த இடத்துல அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நைட்டில் 6 மருத்துவமனைகளை நோக்கி 5 நகரங்களில் சுமார் 8 மணி நேரம் 2 பிள்ளைகளை தூக்கிட்டு அலையிறது இல்லையா, அதோட வலின்னு என்ன தெரியுமா, உயிர் வலின்னு என்ன தெரியுமா, தன் குழந்தைய எப்படியா காப்பாற்றிடணும்னா அவங்க அப்பா ஓனர் பாருங்க, அதோட வலியில் 1% உங்களால் உணர முடியுமா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அது என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் தான் நிர்வாக சீர்கேடு. நிர்வாக சீர்கேடுன்னா இதுதான். இதே தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஆய்வுக்கு போகிறோம் கிளம்பி போனாங்க. ஃபோட்டோ எடுத்து யார், இதே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர்கள், விஜய் கும்பல் இருக்குல்ல, வரிசையாக போய் எல்லா மட்டும் வீடியோ எடுத்து போட்டாங்க. இவங்க ஆய்வே பண்ணலை, இவங்க பண்ணுறது முழுக்க ரீல்ஸ் பைத்தியமாக சுத்திக்கிறதா நான் சொன்னேன். அன்னைக்கு நான் சொன்னேன், இவங்க போய் என்ன செய்யணும்னா, அதில் மிக முக்கியமாக இந்த இந்து அறத்தில் ஒரு சித்ராலயம், அந்த ஆள் முறுக்கு இப்போ செஞ்சது ஏன் செஞ்சது, அந்த ஆள் வர போய் தான் வச்சுக்கோங்க. இவங்க போய் அந்த மருத்துவமனையில் இந்த வீல் சேர் தள்ளுறாருல, அவர் 50 ரூபா அவனுக்கு அவரை சஸ்பெண்ட் ஆகி, டே நீ என்னடா ஆய்வு பண்ணணும், அங்கே முதல் எடுத்ததுமே நீ அங்கே ஸ்டாக் இருக்குதா, வந்த ஸ்டாக்லாம் இருக்குதா, மக்களுக்கு போதிய மருந்து இருக்குதா, மருத்துவம் இருக்காங்களா, அவன் எங்கே போய்கிட்டு இருக்குது, இதை முதல் செக் பண்ணுறா. அந்த புக் எடுத்து புரட்டினாலே யார் அரசு மருத்துவர்களோ அங்கே ஊழியர்கள் சொல்ல தேவையில்லை, நீ போட்டாலே புரிஞ்சுருக்கா, இங்கே ஒரு சாஃப்ட்வேர் வேறு இருக்கிறா அப்போ நம்ம சொன்னோம். எவனும் கேட்கவே இல்லை. வந்து 1 மாதத்தில் எந்த ஒரு அரசும் முதலாவது இந்த சுகாதாரத்துறை இல்லையா, அதில் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா, இந்த மருந்து தட்டுப்பாடு எங்கே இருக்கான்னு பார்க்குறது. அது பார்க்கறதுக்கு வெறும் 48 மணி நேரம் மிச்சம். அது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரக் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு மத்திய அரசு ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்துருக்கு, எல்லாமே ஆன்லைனில் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திரும்ப சொல்கிறேன், மருந்து இல்லைன்ற முக்கியம் கிடையாது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்களுக்கு ஒரு உண்மை புரியுன்றதா சொல்கிறேன். ட்ரக் மேனேஜ்மெண்ட்டில் இந்த மருந்து இருக்கு இல்லையா, அரசு மருத்துவமனைக்கு இதெல்லாம் மொத்தமாக கொள்முதல் பண்ணி வாங்கி எல்லாத்தையும் குடோனுக்கு அனுப்பிடுவாங்க. அது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இல்லையா, இவங்க வாங்கி குடோனுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த குடோனில் இருந்து மெயின் குடோன் வந்து மாவட்ட குடோனுக்கு போயிடும், அங்கேருந்து அரசு மருத்துவமனைக்கு நகரும். இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேரில் கனெக்ட் ஆகிடும். எந்த இடத்துலையாவது மருந்து குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மருந்தை வேறு இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை அனுப்பி வைக்கிறதுக்கு, குடோனில் இருந்துச்சுன்னா அனுப்பி வைக்கிறதுக்கு முதலாவது. 2வது எக்ஸ்பைரி ஆகுதா, காலாவதி ஆகுதுல, அதெல்லாம் அது வந்து மொத்தமாக காலி பண்ணி ஆகும். அது கூடுதல் தேவைக்கு ஆர்டர் பண்ணணும், வேற எங்கேயா இருக்குடா அதை நகர்த்தணும். இதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த சாஃப்ட்வேர், வேற ஒன்றும் கிடையாது. இது சரியாக இயங்குதான்னு பார்த்தாலே போதும். வெறும் 2 நாள் நீங்கள் செலவு பண்ணி வச்சுக்கோங்க, மொத்த மருத்துவமனைகளுக்கும் போதுமான மருந்து தட்டுப்பாடோட இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வந்து இவங்க 1 மாசமா ரீல்ஸ் போட்டு சுற்றி தெரிஞ்சானுங்க.
நீ ஒழுங்கா பார்த்துருந்தீங்கன்னா இத்தனை மருத்துவமனைக்கு எதுக்காக மருந்து தட்டுப்பாடோட இருக்குது? எந்த மருத்துவமனையிலையும் பாம்பு கடிக்கு மருந்து இல்லை. இந்த லட்சணத்தில் இருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. சென்னை போன்ற நகர்ப்புற பகுதிகளில் இந்த இடத்துல பாம்பு கடியுடைய தேவை, இந்த இடத்துல பாம்பு கடிக்கான விபத்து இருக்குல்ல, அது எவ்வளோ நடக்கும்? கிராமப்புறங்களில் தென்காசி போன்ற குற்றாலம் போன்ற பகுதியில் எவ்வளோ நடக்கும்? இதுவே சிவகங்கை மாதிரி பகுதிகளில் என்ன மாதிரி பூச்சிக்கடி இருக்கும்? இது முதற்கொண்டு டேட்டா இருக்குது. நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் சும்மா அனுப்பிச்சுறாங்க. அந்த சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு மாவட்டம் செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டா பிளாக்காக எந்த பகுதியில் எப்படியான பிரச்சனை இருக்குது. இங்கே நாய்க்கடி பிரச்சனை அதிகமாக இருக்கும்னு தெரியும். இந்த மருந்து ஒழுங்காக போகுதா நீ பார்த்துருந்தா வேலை முடிச்சு. நீ ஊராக போய் ரீல்ஸ் போட தேவையில்லை. உனக்கு அக்கறை இருக்கணும். நிர்வாக அக்கறை இருந்தால் இன்றைக்கி ஆகாஷ் செத்து போயிருக்க மாட்டேன். இன்னொன்று சொல்லவா, இந்த ஆகாஷ் இருக்கால, தமிழக வெற்றிக்கலாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு கடந்த ஒரு மாதம் சுற்றி இருந்தேன். ஒரு மாதம் விஜய்க்கு ஓட்டு போடணும். அவன் நீங்கள் எழுப்பி உயிரோட எழுப்பி, தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுறதா அப்படி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லை இல்லை, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். அப்படி தான் இருக்காங்க. அதாவது நிர்வாகத்தை பற்றி தெரியாது, அரசியல் புரியாது, நாட்டை பற்றி கவலை இல்லை. அவர் தேவ தூதர், நான் ஓட்டு போடுவேன். இந்த மாதிரி ஒரு குருட்டுத்தனமான தற்குறித்தனம் இருப்பாரு. அது நடுத்தூரில் கொண்டு விட்டுரும், பாதாளத்தை கொண்டு சேர்த்துரும். நீ கொண்டு வந்து நிர்வாகத்தை நீ என்ன சொல்றாங்கன்னா எளிய மக்கள் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, எளிய மக்கள் கொடுக்கலாம். நேற்று வரைக்கும் பிளாட்ஃபார்மில் பிளாக் டிக்கெட் எடுத்துருந்தா பாரு, அவன்கிட்ட கொடுக்க முடியாது. நிர்வாகம்ன்றது என்ன சொல்றீங்க கேளுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு நிர்வாகத்தில் மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஊழல் கிடையாது. மூணாவது இடம். ரெண்டாவது நிர்வாக திறமையின்மை. முதல் இடத்துல என்ன தெரியுமா இருக்கும்? கம்யூனிசம். அதை கொண்டு வந்து சேர்த்துறா நாடு நாசமாக போயிடும். ரெண்டாவது நிர்வாக திறமையில கையில் கொடுத்துறாங்கன்னா கெட்டு குட்டிச்சலா போயிடும். மூணாவது ஊழல் இருக்கும். நீங்க என்ன சினிமா படத்தை பார்த்து ஊழலை ஒழிப்பேன், நீ நோக்கம் கூட நல்லா இருக்கலாம், ஆனால் நீ நிர்வாக திறமை கிடையாது. ஏன்னா சினிமா முகத்தை வந்தவனுங்க சினிமா முகத்தை சுற்றிட்டு வரானுங்க. இவனுக்கு நிர்வாக திறமையோட அக்கறை வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்துட்டு நிர்வாகத்தை பார்த்துருப்பானுங்க. நிர்வாகம் பார்க்கல எனக்கு ஈடுபாடே இல்லை. ஏன்னா எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இத்தனை நாள் நிதியமைச்சர் படிக்கிறாரு, எது நிதியமைச்சர் அவர் எடுத்து படிக்கிறாரு. அது படிக்கிற பார்த்தா கவலையா இருக்குது. அந்த ஆள்லாம் செய்தித்தாலே படிச்சிருப்பான்னு தெரியல. அந்த நிதித்துறையை பற்றி என்னன்னு தெரியுமா தெரியல. எந்த வாக்கியமும் அவருக்கு புரியல. இதை பற்றி சொன்னால் விஜய் ரசிகருக்கு புரியுற வாய்ப்பும் இல்லை. ஆனால் திரும்ப நான் விஜய் ரசிகத்தை ஓட்டு போடுறேன். இது ஒரு கல்ட்டு, இது சமூகத்தின் சாபம். நீ என்னன்னு புரிஞ்சு தப்புனா தப்புன்னு சொல்ல பழகு. ஆகாஷ்ன்ற பையன் நீ சொன்ன அதே கூட்டத்திலிருந்து ஓட்டு போட்டு செத்து போயிருக்கான். எதனால? ஓ நிர்வாக திறமையினால. அதுக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன். ஏன் நேற்று 41 பிள்ளைய கருவில் இறந்துச்சு பாரு, அப்பவே கவலைப்படாத இந்த கும்பல் அவனுக்காக கவலைப்பட போகுது. இன்னைக்கு சாயந்தரம் வரும் பாருங்க. நேற்று சிம்ரனை பார்த்துருக்காரு. அதாவது குழந்தை இறந்து போயிருக்கு. ஒரு குழந்தைலாம் எது கற்பழிப்பு வழக்கில் குழந்தை இறந்து போயிருக்கு. அதுக்கு வருத்தம் தெரிவிக்க ஒரு போஸ்ட்டை போட்டு சாயந்தரம் சிம்ரன் 2 ஃபோட்டோ எடுத்துருக்காரு. உனக்கு அதுக்கு நேரம் இருக்காயா? அட கடவுளே, தினந்தோறும் சாயந்தரம் வேலை நடிகைகளை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்காரு. ஒரு முதலமைச்சர் ஆக முக்கியமான பணிகள் என்ன தெரியுமா இருக்கு? பேப்பர்லாம் படிக்க தேவையில்லை, எவன் சொல்றது கவலைப்பட தேவையில்லை. என் ரசிகர் இருக்கான், நாளைக்கு நானா அவரா இப்படி பேசினா போதும், என் ரசிகர் பொங்கிக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டேன். அதாவது என்ன சொன்னா நம்புவேன், இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாமே பண்ண முடியும். 41 ரூபா இறந்து கூட எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு நம்பினானே. அன்னைக்கு நானும் சேர்ந்து பாவம் விஜய்க்கு ஆதரவு வந்துருச்சேன். ஆனால் அதையே ஒரு அரசியல் பண்ணுவார். நான் பின்னாடி ஒரு 30 நாள் சென்று யோசிக்கும் போதே இதை வச்சு அரசியல் பண்ணுறாரு. அத்தாடி இவன் மோசமான ஆள் வருவான்னு நினச்சேன். அன்னைக்கு தார்மீகமாக ஆதரவு தெரிவிச்சோம். ஆனால் அதையே ஒரு அரசியலை மாற்ற தனக்கு எந்த தப்பு இல்லைன்னு அதையே தப்பிச்சுக்கூடிய ஆள் இதெல்லாம் கண்டுக்க போகிறதே கிடையாது. ஆகாசாவது பாகாசாவது ஒப்போ பாய் பாய். எனக்கு சிம்ரன் அடுத்து வாங்கப்பா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நீங்கள் ரொம்ப வரைங்களா வாங்கப்பா ஃபோட்டோ எடுக்க போயிடும். இது எளிமையாக சொல்லவா? உன் வீட்டில் கரண்ட் போய்க்கிறீங்களே, கரண்ட் போய்க்கிருக்கு வீட்டில் 8 மணி நேரம் கரண்ட் போச்சுங்க. நான் ஒரு 100 ரூபா தரையா அடுத்து 10 நிமிஷத்தில் கரண்ட் வர வைக்கணும்னு நீ கொடுத்துருவேன். நைட்டு போய் தொலையுது. அப்போ லஞ்சத்தோட பெரிய பிரச்சனை நிர்வாகம். புரிய சிம்பிளா? நீ லஞ்சம் கூட தயாரு, நீ நிர்வாகத்தை பண்ணுறாண்டுவேன். இவங்க வந்தது நிர்வாகத்தை கெடுத்துட்டாங்க. இங்கே ஒரு லஞ்சம் வராமனே அடுத்து நெறிமுறைப்படுத்துக்கடா, நிர்வாகத்தை பண்ணுங்கடா. அதில் ஒன்று தான் போயிருக்கு. இது மட்டும் கிடையாது, இவங்க கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டதுனால தமிழ் முழுவதும் அங்கங்கே எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் வச்சு பார்க்க முடியாமல் தான் பெரியவங்களை வீட்டுக்கு கொண்டு வராங்க. பெரியவங்களும் சின்ன பசங்க வரைக்கும் அவங்கள வீட்டில் ஆக்சிஜன் வச்சுருக்காங்க. அது ஒர்க் ஆகலை. 8 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணி ஒர்க் ஆகாம போயிருந்து அவன் செத்தாங்க. இது கொண்டு தள்ளி விட்டு இருக்காங்க. இது நிர்வாகமாக கேட்குறேன். எனவே நீ அடிப்படையில் எதை பற்றியும் புரியலை, எனக்கு சினிமா முகத்தில் இருக்கிறான், இதைவாது புரிஞ்சுக்கணும். ஆகாஷ்ன்ற பையனை தூக்கிட்டு அவங்க அப்பா ஒரு 18-19 வயசு இருக்கிற பையனை ஒரே நைட்டில் 8 மணி நேரம் 6 நகரங்களுக்கு நகர்றாரு. 5 மருத்துவமனைகளை ஏறி இறங்குறாரு. அந்த நைட்டில் ஒவ்வொரு நொடியும் கொஞ்சம் யோசிங்க. கடைசியாக கொண்டு போய் முயற்சியில் இறுதி முயற்சி தோல்வியில் முடியுது. தன்னோட மகன் இறந்துட்டான். 19 வயசு வரைக்கும் வளர்த்த மகன் இறந்துட்டான். அந்த தகப்பனுடைய அந்த
அந்த தகப்பனுடைய தன் மகனை காப்பாற்றுன்ற வழியோட அலைஞ்சிருப்பார் அந்த நைட்டு. அதை யோசி. நிர்வாகம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். ரீல்ஸ் நம்பி தெரிஞ்ச நாளைக்கு இதான் கவர்ச்சியாக தெரிகிறாளுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை குறைக்க அதிக வியூ, அதுகளை வச்சு தான் நீங்கள் ப்ரொமோஷனே பண்ணது. அதை நம்பி ஓட்டு போட்டேன்னா இருக்கேன். கேவலம். இதை நீ நிர்வாகத்தை கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கவேன், இன்னும் என்ன நடந்தால் பரவாயில்ல, கண்டுக்க போகிறதே கிடையாது. இந்த மாதிரி போச்சுன்னா நிர்வாக சீர்கேட்டில் போய் நிற்கும். நீ எளியவர்களுக்கு கொடுக்கல, நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத கையில் கொடுத்துருக்க. ஒரு நல்ல புத்திசாலியான நல்ல படித்த ஒரு இளைஞர், நாட்டுக்கு மீது ஒரு பெரிய ஒரு பார்வை இருக்குது, ஆனால் மிடில் கிளாஸு, அவனை கூப்பிட்டு நீ கொடுத்து வச்சுக்கேன் நிர்வாகம் பார்த்துருக்கான். நீ யார்கிட்ட கொடுத்துருக்கனா நேற்று வரைக்கும் 10 தடவை துப்பாக்கி படம் 5 தடவை தெறிப்படம் பார்த்தான் பாரு, அவன் கையில் கொடுத்துருக்க. அதை பெருமையாக நினச்சான் பாரு, அவன் கையில் கொடுத்தது நீனே உன்னை நம்ப வைக்கிறாங்க. எப்படின்னா எளியவர்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்க. என்னன்னே தெரியாத ஒரு கும்பல் நிர்வாகம்னா, நேற்று வரைக்கும் பேப்பரில் கூட புரட்டி படிக்காத ஒரு கும்பல், சினிமாவில் மட்டுமே நிர்வாகத்தை பார்த்தவங்க, அவன் கையில் கொடுத்துருக்க. அதெல்லாம் இந்த லட்சத்தை போயிருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஊழலை விட மிக மோசமானது நிர்வாகத்திறமையின்மை. அந்த நிர்வாகத்திறமையோட உச்சத்தில் இருக்குது விஜய் அவர்களுடைய இந்த 1 மாத ஆட்சி. இதை கேள்வி கேட்டால் ஒழிய நீ தப்பிச்ச. இன்னைக்கு ஆகாஷ்ன்ற ஒருத்தருக்காக எங்கேயோ தென்காசி வந்து நடந்தார், நாளைக்கு ஓ வீட்டில் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். அதுக்கு காரணம் இந்த நிர்வாக தோல்வி. கடந்த வெறும் 48 மணி நேரத்தில் 12க்கும் மேற்பட்ட கற்பழிப்பு சம்பவங்கள், அதில் ஏறக்குறைய 6க்கும் மேற்பட்ட சின்ன குழந்தை, பெண் குழந்தை. எதுக்காக வாய திறக்கிறார் அவர்? நிர்வாக சீர்கேடு. நிர்வாக சீர்கேட்டா இதுதான். அவர் தினமும் நீலாங்கரில் நான் இங்கே போறாரு பாருங்க, அதுக்கு இடையில நிற்கிற போலீஸோட எண்ணிக்கை சுமார் 1500க்கும் மேற்பட்ட போலீஸ். தினமும் 3 மணி நேரம் 6 மணி நேரம், காலைல 3 மணி நேரம், நைட்டு 3 மணி நேரம் வேஸ்ட்டு. அதை பற்றிலாம் கால கிடையாது. எனக்கு பந்தாவாக நான் போயிட்டு வரணும், அவர் போயிட்டு வந்துருக்காரு. இது நான் பேசுகிறோம் இல்லையா, இதுவாக அவர் பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா எதுவுமே அவர் காது போகிறதே கிடையாது. ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்டுல அதை கூட அவருக்கு போல, எல்லாம் லாட்டரி மாஃபியார்களை அவனை வச்சு நடத்தியிருக்காங்க. இந்த ஆட்சி நிர்வாகத்தை உச்ச மோசமாக போகுது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த ஆகாஷ் மாதிரி ஏதோ விதத்தில் ஒரு பெரிய விலை கொடுக்க போறீங்க.